அன்பார்ந்த நேயர்களுக்கு 5 ஸ்டார் அலப்பறைகள் சார்பாக காலை வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், எம்டிஆர் வெர்மிசிலியில் அது எந்த வெர்மிசிலியாக இருந்தாலும் நான் ஃப்ரைடு இல்லை. இதில் தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியை கொதிக்க வச்சு இதை போட்டு ஒரு 3 நிமிஷம் போட்டிங்கன்னா வெந்துடும். அதை ஃபில்ட்ரு பண்ணி நல்லா ஆற வைக்கணும். வெர்மிசிலியை ஆற வச்ச பிறகு தான் நம்ம கர்டில் சேர்த்த முடியும். அதான் இப்போ அந்த வெர்மிசிலியை அந்த தண்ணியில், கொதிக்கிற தண்ணியில் நான் இப்போ போட போகிறேன். அப்புறம் ஆற வச்ச பிறகு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். கொதி தண்ணியெல்லாம் வடிகட்டி இந்த மாதிரி ஆற வச்சுருக்கிறேன். நல்லா ஆறணுங்க, இல்லைன்னா தயிர் ஊற்றினோம்னா கொஞ்சம் புளிப்பு வடை வந்துடும். ஆறணும். ஆறின பிறகு வரமிளகாயிலோட விதையெல்லாம் எடுத்துடணும். இவருங்க எடுத்திருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை வச்சுருக்கிறேன், முந்திரி வச்சுருக்கேன், அடுத்தது திராட்சை வச்சுருக்கேன். இதெல்லாம் எப்படி தாளித்து கொட்டுறதுன்னு ஆறின பிறகு உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சேமியா ஆறிடுச்சு. இப்போ அதில் தயிரை நான் ஊற்றுறேன். பாருங்கள், கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்ருக்கிறேன். அப்படியே எடுத்து கொட்டலாம். அதில் அடுத்தது கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். முந்திரி திராட்சைக்கு 1 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சையும் வறுத்துட்டேன். இதை இப்போ இதில் கொட்டிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போடுங்க, ஜாஸ்தி சாதம் மாதிரிலாம் போட்டுறாதீங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இது கூட மாதுளம்பழமும் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 200 கிராமுக்கு 1/2 லிட்டர் தயிர் வேணுங்க. சாப்பிட சாப்பிட நல்லாயிருக்கும். சேமியாவில் தயிர் சாதம் இப்படி தான் செய்யணும். நன்றி, வணக்கம்.